சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 34வது அத்தியாயம். சரபேஸ்வரரின் கதை. நானும் தர்மகுப்தரும் சில நாட்கள் பயணம் செய்த பின் ஒரு கிராமத்தை அடைந்தோம். நானும் தர்மகுப்தரும் எங்கள் பயண வழி முழுவதும் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் நாமத்தை ஜபித்து கொண்டே அவருடைய எல்லையில்லா கருணை மற்றும் இரக்கத்தை பற்றி நினைவூட்டிக் கொண்டே சென்றோம். வழியில் யாராவது ஒருவர் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்து கொண்டே இருந்தனர். சில இடங்களில் எங்கள் பயணத்தை மாட்டு வண்டி மூலம் தொடர்ந்தோம். சில இடங்களில் குதிரை வண்டியில் பயணித்தோம். மற்ற சில இடங்களில் நடைப்பயணம் மேற்கொண்டோம். இவை அனைத்தும் எங்களை மறைமுகமாக கவனித்து கொண்டே இருக்கும் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருடைய திருவிளையாடலின் அருள் என்று கருதினோம். நாங்கள் எந்த வழி மூலம் அல்லது என்ன முறையின் மூலம் பயணித்தாலும் எங்களுக்கு விருந்தோம்பல் யார் மூலமாவது கிடைத்து கொண்டே இருந்தது. நாங்கள் சென்ற ஒரு கிராமத்தில் ஒரு விசேஷமான சம்பவம் நடைபெற்றது. ஒரு பிராமணனின் வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களும் வீதியில் வீசப்பட்டது. அவருடைய மனைவியும் குழந்தைகளும் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தனர். அந்த பிராமணன் ஒரு வட்டிக்காரனிடமிருந்து கடன் வாங்கியிருந்தார். அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. ஒரு நாள் அந்த பிராமணன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவனை கடன் கொடுத்தவன் மிரட்டி அந்த இடத்திலேயே நிற்க கூறினான். பிராமணன் அங்கேயே நின்றார். கடன் அளித்தவன் அந்த பிராமணனை சுற்றி கரியால் ஒரு வட்டம் வரைந்து அதை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கூறினான். அந்த பிராமணன் எப்போது தன் கடனை திருப்பி அளிப்பார் என்று தெரிவிக்குமாறு அவன் கேட்டான். அந்த பிராமணன் 1 மாதத்திற்குள் திருப்பி அளிப்பதாக கூறினார். ஆனால் அந்த பிராமணனுக்கு பணம் கிடைக்காததால் அவர் கூறிய வார்த்தையை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த பிராமணன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணத்தை அளிக்காவிட்டால் அவர் வீட்டை தான் ஆக்கிரமித்துக் கொள்வேன் என்று முன்பே அந்த கடன் கொடுத்தவன் கண்டிப்பாக கூறியிருந்தான். இந்த வகையில்தான் அந்த கடன் கொடுத்தவன் பிராமணனுக்கு தொல்லைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை வினோதமாக கேலிக்கூத்தை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தனரே ஒழிய அந்த கடன் கொடுத்தவனை சமாதானப்படுத்தி பணத்தை திருப்பி அளிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கேட்க யாருக்கும் துணிவு இல்லை. ஸ்ரீபாதர் தன் பக்தர்களை இக்கட்டான நிலைமைகளுக்கு உள்ளாக்கி அவர்களுடைய பக்தியை சோதித்து அவர்களை காப்பாற்றுவார். அந்த பிராமணனின் துயரமான நிலைமையை நினைத்து தர்மகுப்தருக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர் உதவி செய்யலாம் என்று எண்ணிய போது அவரிடமும் என்னிடமும் பணமே இல்லை. எனினும் நான் அங்கு சென்று, ஐயா, இந்த ஏழை பிராமணனின் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு இன்னும் 1 மாதம் அவகாசம் கொடுங்கள். இதற்கிடையில் அவர் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் அருளால் தன் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். கொஞ்சம் அமைதியாக யோசியுங்கள். அவர் பணம் கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றேன். இந்த வார்த்தைகள் என்னை அறியாமலேயே என் வாயிலிருந்து வந்தன. கடன் கொடுத்தவன் என்னிடம், சரி, நான் உன்னை நம்புகிறேன். நான் அவருக்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் அளிக்கிறேன். ஆனால் பணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் வரை நீங்கள் இருவரும் இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது. அப்படி பணம் திருப்பி அளிக்கப்படாவிட்டால் நான் அந்த பிராமணனின் வீட்டை எடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் இருவரையும் அனாவசியமாக கால நீட்டிப்பு செய்ததற்காக கிராம பஞ்சாயத்திற்கு அழைத்துச் செல்வேன். நீங்கள் அவர்கள் அளிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். நான் அளித்த சத்தியத்திற்காக வருத்தமடைந்தேன். நானோ தர்மகுப்தரோ அந்த பிராமணனின் கடனை குறித்த நேரத்திற்குள் திருப்பி அளிப்பதற்கு சாத்தியமில்லை. சாத்தியக்கூறுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முட்டாள்தனமாக சத்தியம் செய்துவிட்டேன். இது போன்ற யோசிக்காமல் செய்த சத்தியத்திற்கு என்னை நானே குற்றம் சாட்டி கொள்ள வேண்டும். இதுபோன்ற விஷயங்களுக்கு ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் மீது பழி சுமத்துவது முறையாகாது. என்னோடு சேர்ந்து தர்மகுப்தரையும் துயரமான நிலைக்கு ஆளாக்கிவிட்டேன். இது இன்னொரு பாவம். வார்த்தைகளில் கட்டுப்பாடு இல்லாத போது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை விவரிக்க இது ஒரு எடுத்துக்காட்டு. கடவுளின் லீலைகளுக்கு எல்லைதான் ஏது? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒன்று பக்தி அதிகமாகும் அல்லது பக்தி மறைந்து போகும். தர்மகுப்தர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அவர் என்னிடம், சங்கர்பட், நடந்த விஷயங்களுக்கு வருத்தமடையாதே. நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை மற்றும் நடக்கப் போகும் அனைத்தும் அவருடைய லீலைதான். பிரம்மா எதை எழுதியிருக்கிறாரோ அது நடந்தே தீரும் என்றார்.
அந்த பிராமணரின் வீட்டில் சாப்பாட்டுக்கு தேவையான எந்தவித மளிகை பொருட்களும் இல்லை. அவரிடம் பணம் இல்லை. எப்படியும் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பட்டினியாகத்தான் இருக்கப் போகிறார்கள். இப்போது விருந்தினர்களாக நாங்களும் சேர்ந்து கொண்டோம். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அருளால் எங்களுக்கு தங்க ஒரு இடம் கிடைத்தது. இதுவே எங்களுக்கு போதும் என்று தோன்றியது. பசி மற்றும் முழுமையான சோர்வு ஏற்படும் போது, கடன் அளித்தவர்களிடமிருந்து தொல்லைகள் ஏற்படும் நேரங்களில் ஒன்றை செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று தெரியாமல் குழப்பத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது, இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர்தான் ஒரே அடைக்கலம் என்பதை நான் உணர்ந்தேன். நாங்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தோம். நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் நாமத்தை ஜெபிக்கத் தொடங்கினோம். இந்த சூழ்நிலையில் அவருடைய நாமத்தை நினைவூட்டிக் கொள்வதைத் தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அந்த ஏழை பிராமணனின் வீட்டில் விளக்கேற்றி கடவுளை வணங்குவதற்கு தேவையான எண்ணெய், திரி அல்லது மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்தியே என்கிற நாமத்தை கூறும்போதெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் மீண்டும் கூறினர். அந்த தெருவில் அக்கம் பக்கத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அங்கு கூடினர். அவர்களும் பக்தியுடன் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் நாமத்தை ஜபித்தனர். இதற்கிடையில் சில விவசாயிகளும் அந்த பிராமணரின் வீட்டிற்கு வந்தனர். நான் தான் அந்த பிராமணரின் கடனை திருப்பி அடைப்பதற்கு உத்தரவாதம் அளித்தவன் என்றும், நான் ஒரு மகா புருஷரின் சீடன் என்கிற காரணத்தால் என்னுடைய தெய்வீக சக்தியின் மூலம் அந்த பிராமணரின் கடனை திருப்பி அளிக்க தயாராக இருக்கிறேன் என்கிற விஷயம் கிராமம் முழுவதும் பரவியது. என்னிடம் தெய்வீக சக்தி இல்லை என்றால் இவ்வாறு திடமாக உத்தரவாதம் அளித்திருக்க மாட்டேன் என்றும், நான் ஒரு சிறந்த ஜோசியக்காரன் என்பது போன்ற விஷயங்களும் பரவின. அந்த கிராமத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு பந்தயம் கட்டுவதில் அதிக விருப்பம். சிலர் அந்த பிராமணர் பணத்தை திருப்பி அளித்து விடுவார் என்றும், சிலர் அவரால் கடனை திருப்பி அளிக்க முடியாது என்றும் பந்தயம் கட்டினர். என்ன ஒரு மோசமான விதி! வசதியான நிலைமைகளில் இருந்த நான் தேவையில்லாத துயரத்தை நானே ஏற்படுத்தி கொண்டேன் என்று நினைத்து கொண்டேன். சாத்தியமற்ற ஒரு வாக்குறுதியை வழங்கிவிட்டு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன். நான் அந்த பிராமணரின் கடனை திருப்பி அளிக்க முடியாமல் கிராம பஞ்சாயத்திற்கு அழைத்து செல்லப்படுவேன் என்று எண்ணினேன். என்னுடன் சேர்ந்து ஸ்ரீ தர்மகுப்தரும் பிரச்சனைக்கு ஆளாவார். இதற்கும் மேலாக என்னுடைய வெற்று சத்தியத்தை நம்பி சிலர் பந்தயம் வேறு கட்டியுள்ளனர். மிக குறைந்தபட்சமாக என்னுடைய பயனற்ற சத்தியம் சூதாடிகளுக்கு பந்தயம் கட்டுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. தன் லீலைகள் மூலம் ஒவ்வொரு நொடியும் களிப்படையும் தெய்வீக பொழுதுபோக்கு கலைஞரான ஸ்ரீ ஸ்ரீபாதரின் புனிதமான பாதங்கள் மட்டும்தான் எனக்கு ஒரே அடைக்கலம். நாரத முனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கூறிய சத்தியம் விதாதும் நிஜப்பிரதய பாசிதம் என்கிற வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தது. ஸ்ரீ நாராயணன் தன் சேவகர்களின் வார்த்தைகளுக்கு கவனித்து அந்த வார்த்தைகளை உண்மையாக்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று தோன்றியது. அந்த கிராமத்தில் சரபேஸ்வர சாஸ்திரி என்கிற பண்டிதர் ஒருவர் இருந்தார். அவர் மந்திர சாஸ்திரத்தில் வல்லுனர். சில பிசாசுகளின் துணையுடன் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். சில சூதாடிகள் சரபேஸ்வர சாஸ்திரியை சந்தித்து இந்த பந்தயத்தை பற்றி கூறினர். அவர் சில பிசாசுகளிடம் அடைக்கலம் அடைந்து அந்த பிராமணன் கடனை திருப்பி அளிக்க மாட்டார் என்று கூறினார். இந்த தகவலால் பந்தய பணத்தின் தொகை அதிகரித்தது. அந்த கிராமத்தில் உள்ள சூதாடி விவசாயிகள் 100 வராகனுக்கு பந்தயத்தை தொடங்கினர். சரபேஸ்வர சாஸ்திரியா அல்லது சங்கர் பட்டா, இவர்களில் யார் சிறந்தவர் என்பதை இது தீர்மானிக்கப் போகிறது என்ற காரணத்தினால் இந்த பந்தயத்தில் அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். ஸ்ரீ ஸ்ரீபாதா, நீங்கள்தான் இந்த சூதாடி கூட்டத்திற்கு மத்தியில் என்னை சிக்க வைத்தீர்கள். நீங்கள்தான் என்னை கிராம பஞ்சாயத்திற்கு அழைத்துச் செல்ல தயார்படுத்தினீர்கள். அந்த ஏழை பிராமணனுக்கு நம்பிக்கை அளித்த பின்னர் பிரச்சனைகளை உருவாக்க நினைத்தீர்கள். உண்மையான சீடரான ஸ்ரீ தர்மகுப்தரையும் சங்கடத்தில் ஆழ்த்தி உள்ளீர்கள். இந்த தெய்வீக திருவிளையாடலின் உள்ளர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு கொஞ்சம்தான் ஞானம் இருக்கிறது. மேலும் எனக்கு ஆன்மீக சக்தி எல்லாம் இல்லை. ஜோசியம் போன்ற சிறந்த கலைகள் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜபம், தபம், யோக பயிற்சிகள், கடுமையான கோட்பாடுகள் மற்றும் பக்தி போன்றவைகளை கடைபிடிப்பதில்லை.
ஸ்ரீ ஸ்ரீபாதரின் சரிதாமிர்தத்தை ஒரு ஆர்வத்தின் காரணமாகத்தான் எழுத வேண்டும் என்று எண்ணினேனே ஒழிய அதற்கு தேவையான எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. என்னை எப்படி காப்பாற்றி உயர்த்தப் போகிறார் என்பது அவருடைய விருப்பம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன். வைராக்கியம் உள்ள ஒருவர் மன்னரை விட வலிமையானவர் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இதுவரை உன்னிடம் இல்லாத ஒரு துணிச்சல் என்னுள் துளிர்விடத் தொடங்கியது. எது நடக்குமோ அது நடந்தே தீரும். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஏதாவது ஒரு வழியில் என்னை காப்பாற்றுவார் என்று திடமாக நம்பினேன். சரபேஸ்வர சாஸ்திரிக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவளும் அதே கிராமத்தில்தான் வசித்து வந்தாள். ஒரு நாள் விடியற்காலையில் அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்னவென்றால், அவளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. அவள் கணவர் இறந்து அவள் விதவையாகிவிட்டாள். அவள் தன் சகோதரர் சரபேஸ்வர சாஸ்திரியிடம் இந்த கனவின் வெளிப்பாடு பற்றி விசாரித்தாள். சரபேஸ்வரன் தான் வணங்கி கொண்டிருக்கும் பிசாசிடம் இந்த விஷயத்தை பற்றி கேள்வி எழுப்பினார். வேற்று நாட்டில் இருக்கும் அவளுடைய கணவன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது சில திருடர்கள் அவனிடம் இருந்த பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அவனை கொன்றுவிட்டதாக அந்த பிசாசு கூறியது. இதை கேட்டதும் சரபேஸ்வர சாஸ்திரியின் சகோதரி மிகவும் அழுதாள். இதற்கிடையில் கடனை திருப்பி அளிப்பது குறித்து பந்தயம் செய்த சிலர் சரபேஸ்வர சாஸ்திரியின் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் சங்கர்பட் என்னும் பெயர் கொண்ட ஒரு சிறந்த மனிதர் இந்த கிராமத்தில் தங்கி இருப்பதாக கூறினர். அவரால் நிகழ்த்த முடியாத செயல்களை கூட நிகழ்த்த முடியும். அவர் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் எனும் தெய்வத்தை வணங்குபவர். மேலும் அந்த கனவின் உண்மையான அர்த்தத்தை அவரிடம் கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். அவள் தன் சகோதரனை தவிர வேறு எந்த பண்டிதரும் சிறந்தவர் என்று இதுவரை கேள்விப்பட்டதில்லை. முதலாக தன் சகோதரரை விட ஒரு பண்டிதர் சிறந்தவர் என்று கேள்விப்பட்டிருப்பதால் அவரிடம் சென்று தன் பிரச்சனையை கூறி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள விரும்பினாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம்.